பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். பூசுடு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 200 பெண்களுக்கு இலவச சானிட்டரி பேட்ஸ் வழங்கப்பட்டது. பூசுடு தொகுதி தொண்டமானத்தம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 200 பெண்களுக்கு இலவச சானிட்டரி பேட்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூசுடு தொகுதி நிர்வாகி மற்றும் ஸ்ரீ சாய் அறக்கட்டளை நிறுவனர் சுசாந்திகா ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்ட இலவச சானிட்டரி பேட்ஸ் வழங்கும் திட்டத்தின் முதற்கட்டமாக 200 பெண்களுக்கு சானிட்டரி பேட்ஸ் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் முன்னிலை வகித்தார். நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை நிர்வாகி செந்தில்குமார், ஊசுடு தொகுதி கிளை நிர்வாகிகள் அருணாச்சலம், முத்து, சிவா, கல்பனா, ஐயப்பன், பார்த்திபன், பிரவீன், லோகேஷ், நிரேஷ், தேவா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே சக தொழிலாளியை கொலை செய்துவிட்டு ரயிலில் தப்பி சென்ற 2 வாலிபர்களை போலீசார் விஜயவாடாவில் கைது செய்தனர். மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பிரகாஷ் ஜனா 33 கடந்த 4ஆம் தேதி இரவு கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே தனது நண்பர்களான ரோஹித் சிங் 25, சயன்தாஸ் குப்தா 25 ஆகியோர் தங்கியிருந்த அறைக்கு சென்றார். அங்கு மூவரும் மது அருந்திவிட்டு மாடியில் தூங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது பிரகாஷ் ஜனா ரோஹித் சிங்கின் செல்போன் மற்றும் ரூபாய் 1900 பணத்தை எடுத்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகியோர் அவரை தாக்கி சுவற்றில் தலையை மோதி செய்தனர். பின்னர் இருவரும் வழக்கம் போல் கட்டிட வேலைக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து ரயிலில் ஆந்திராவுக்கு தப்பி சென்றனர். இதற்கிடையில் அறையில் பிரகாஷ் ஜனா ரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். அதன்படி விஜயவாடாவில் பதுங்கியிருந்த ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து கோட்டக்குப்பம் அழைத்து வந்தனர். பின்னர் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருவரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் பரவலாக வளர்ந்து வரும் கடல் திராட்சை தாவரம் குறித்து இன்றளவும் பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரியாமல் இருப்பது இயற்கை ஆர்வலர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திராட்சையை போன்ற தோற்றத்துடன் காணப்படும் இந்த வித்தியாசமான பழம் கடற்கரை சூழலுடன் இயல்பாக இணைந்து வளரக்கூடிய ஒரு தாவரமாகும். ஆங்கிலத்தில் சீ கிரேப் என அழைக்கப்படும் இதன் தாவரவியல் பெயர் கொக்கோலோபா யூவிஃபெரா ஆகும். புதுச்சேரி கடற்கரை முழுவதும் ஆங்காங்கே இந்த தாவரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்தாலும் இது உண்ணக்கூடிய ஒரு வகை திராட்சை என்பது புதுச்சேரியில் உள்ள சுமார் 50% மக்களுக்கு கூட தெரியவில்லை என கூறப்படுகிறது. கடல் திராட்சை பொதுவாக கடலோர பகுதிகளில் குறிப்பாக வீசும் உப்பு காற்று மற்றும் உவர் மண்ணையும் தாங்கி மிக கடினமான சூழலிலும் செழித்து வளரக்கூடிய அபாரத்தன்மை கொண்டது. கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்துவதிலும் கடலோர சூழலில் சமநிலையை பாதுகாப்பதிலும் இத்தாவரங்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கடல் திராட்சை தாவரங்கள் அதிக அளவில் தானாகவே வளர்ந்து வருகின்றன. இவற்றை சீராக பாதுகாத்து முறையாக பராமரித்தால் கடலோர பகுதி பசுமையாவதோடு புதுச்சேரியின் அழகும் மேலும் கூடும். நமக்கு அருகிலேயே இயற்கையாக வளர்ந்து வரும் இந்த கடல் திராட்சை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்பட வேண்டும் என்றும், கடற்கரை சூழலோடு பிணைந்துள்ள இது போன்ற இயற்கை செல்வங்களை பாதுகாப்பது அனைவரின் கடமை என்றும் இயற்கை ஆர்வலர்கள் ஆணித்தனமாக வலியுறுத்துகின்றனர். காரைக்காலில் புதிய கட்டிடத்திற்கு இடம் மாறிய பேங்க் ஆஃப் இந்தியா கிளையை மண்டல மேலாளர் மோகன் மரோதி திறந்து வைத்தார்.
காரைக்கால் பாரதியார் வீதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பேங்க் ஆப் இந்தியா கிளை தற்பொழுது மாமாதவி மரக்காயர் வீதியில் புதிய கட்டிடத்தில் செயல்படுவதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதிய கட்டிடத்தை பேங்க் ஆப் இந்தியா வங்கியின் மண்டல மேலாளர் மோகன் மரோதி திறந்து வைத்தார். புதிய கிளை அலுவலகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான வங்கி சேவைகளை சிறப்பாக வழங்கும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காரைக்கால் கிளை மேலாளர் பிரவீன்குமார், ஆபீசர்ஸ் அசோசியேஷன் பொது மேலாளர் அமர்நாத், ஸ்டாஃப் யூனியன் பொது மேலாளர் ஸ்ரீதர், SC, ST மற்றும் OBC அசோசியேஷன் நிர்வாகி பொற்செழியன், முதன்மை மேலாளர் சிபு செரியன், வங்கி ஊழியர்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை வந்த மத்திய உள்துறை அமைச்சருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் MLA கர்நாடக மாநிலம் ஹம்பியில் உள்ள புகழ்பெற்ற ஒற்றைக்கல் லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை பரிசாக வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாட்கள் அரசு பயணமாக புதுவைக்கு வருகை தந்தார். அப்பொழுது அவர் புதுவை காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்குதல், தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். தொடர்ந்து நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு நேற்று மாலை டெல்லி புறப்பட்டு சென்றார். இதனிடையே புதுவை வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு விஜயநகர கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் பெருமையை எடுத்துக்காட்டும் வரலாற்று சின்னமாக விளங்கும் கர்நாடகா மாநிலம் ஹம்பியில் அமைந்துள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை வழங்கினார். இந்த ஓவியத்தை ஆரோவில்லை சார்ந்த ஓவியர் ரமேஷ் சேதுராமன் வரைந்தது குறிப்பிடத்தக்கது. முத்தமிழ் கலை சங்கமம் ஒருங்கிணைப்பில் 80வது சுதந்திர தின வரவேற்பு விழா காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து, லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், தொண்டர் அணி தலைவர் மதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் புதுவை தமிழ் சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தமிழுக்கும் புதுவை தமிழ் சங்கத்திற்கும் ஆற்றிய சேவையை பாராட்டி அவரது தபால் தலை வெளியிடப்பட்டது. காரைக்காலில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் ராஜசேகரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மேலகாசாக்குடியில் உள்ள குட் ஷெப்பர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் வளாகத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 14 மற்றும் 17 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் பிரிவுகளில் 28 அணிகள் பங்கேற்றனர். பரிசளிப்பு விழாவில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ராஜசேகரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள், பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், இளம் வீரர்களின் திறமைகளை ஊக்குவிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காரைக்காலில் மாணவர்களுக்கு குடல்புழு நீக்கம் மாத்திரைகளை வழங்கும் பணியினை அமைச்சர் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் 1 முதல் 19 வயதுக்குட்பட்ட சுமார் 53,600 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாக குடல்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கும் பணி தொடங்கியது. திருநள்ளாறு அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜசேகரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மாத்திரைகளை வழங்கினார். தொடர்ந்து குடல்புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாத்திரைகளை தவறாமல் உட்கொள்வதன் மூலம் இரத்த சோகை, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி குறைபாடுகளை தடுக்க முடியும் என நலவழித்துறை தெரிவித்தது. மாணவர்கள் மாத்திரைகளை எடுத்துக் கொள்வதை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற கோரி காரைக்காலில் சாலை மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை முற்றிலுமாக திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு CPM மாவட்ட செயலாளர் தவம் தலைமை வகித்தார். 4 புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச மாத ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்க வேண்டும், அனைத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட இந்திய தொழிற்சங்க மைய நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய தொழிற்சங்க மையத்தின் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ராமசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். சாலை மறியல் போராட்டத்தால் புதிய
புதிய பேருந்து நிலையம் அருகே சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இலவச மருத்துவ முகாம். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சி, முத்தூட் அன்பின் நிழல் மற்றும் ஜோதி ஐக்கியர் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு ரத்த பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பிசியோதெரபி மற்றும் பொது மருத்துவ ஆலோசனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இம்முகாமில் காமராஜ் நகர் தொகுதி மக்கள் மட்டுமின்றி புதுவையின் பிற தொகுதிகளை சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு பயனடைந்தனர். மேலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் சிறப்பு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட்டன. இந்த மருத்துவ முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜ் நகர் குறைந்திருக்கும் குழுவை சேர்ந்த சாஷிதா, மேலும் வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் தொழிற்சங்கத்தினர் புதிய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் மக்களுக்கு எதிரான ஒன்றிய, மாநில அரசுகளின் கொள்கைகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் புதுச்சேரியில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மறைமலை அடிகள் சாலை சுதேசி காட்டன் விழா அருகே இருந்து பேரணியாக புறப்பட்ட தொழிலாளர்கள் புதிய பேருந்து நிலையத்தில் மறியலில் ஈடுபட்டனர். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோனி, எல்எல்எஃப் மாநில துணைத் தலைவர் கலைவாணன், ஏஐசிசிடியு மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் தலைமை வகித்தனர். தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ரத்து செய்தல், ரூபாய் 42,000 குறைந்தபட்ச ஊதியம் வழங்குதல், விவசாய விளைபொருட்களுக்கு சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குதல், தனியார் மயமாக்கலை கைவிடுதல், MGNREGA மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் தொழிற்சங்க நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பாலத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பத்துக்கண்ணு அருகே பிள்ளையார்குப்பம் பாலத்தின் இடைப்பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் தூக்கில் தொங்கியபடி கிடந்தது. இதனை பார்த்த அப்பகுதியினர் வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் பாலத்தின் இடைப்பகுதியில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவரின் உடல் அழுகிய நிலையில் இருந்ததால் அவர் யார் என்பது உடனடியாக தெரியவில்லை. இதையடுத்து போலீசார் சடலத்தை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு பின்னர் தூக்கில் தொங்கவிடப்பட்டாரா என கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக பகுதியில் உள்ளவர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் விவசாயிகளுக்கு ரூபாய் 4.80 கோடி பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 5,000 இருந்து ரூபாய் 6,000 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 6,000 இருந்து ரூபாய் 7,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 2025-26 சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்து 3,618 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 4.28 கோடியும், 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 52.3 லட்சமும் என மொத்தம் ரூபாய் 4,80,73,350 ஊக்கத்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகைக்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ராஜசேகரன் முன்னிலையிலும் நடைபெற்றது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாசம், சட்டப்பேரவை உறுப்பினர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்திய உணவு கழகத்திடம் நெல் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 2 வீதம் வழங்கப்படும் விற்பனை ஊக்கத்தொகையில் ரூபாய் 1.2 லட்சமும், நிலத்தடி நீர் பாசன குழாய் அமைத்த விவசாயிகளுக்கு ரூபாய் 3.22 லட்சம் மானியமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வேளாண் துறை இயக்குநர் ஜெய்சங்கர், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே வாலிபரை நாட்டு வெடிகுண்டு வீசி விரட்டி சென்று கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான பெரிய காட்டுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சசிகுமார், 31. இவர் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் வசித்து வந்தார். இந்நிலையில் இன்று பெரிய காட்டுப்பாளையம் அடுத்த ரங்காரெட்டி பாளையம் பகுதியில் சசிகுமார் தனது நண்பர் ராஜாவுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு திடீரென வந்த 6 பேர் கொண்ட கும்பல் சசிகுமார் மற்றும் ராஜாவை நோக்கி நாட்டு வெடிகுண்டுகளை வீசியதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு வெடிகுண்டு
குறி தவறி அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சசிகுமார் மற்றும் ராஜா அங்கிருந்து தப்பியோட முயன்றனர். அப்போது அந்த கும்பல் வீசிய மற்றொரு நாட்டு வெடிகுண்டு வெடிக்காமல் கீழே விழுந்ததாக தெரிகிறது. இதையடுத்து சசிகுமார் மற்றும் ராஜா இருவரும் வெவ்வேறு திசைகளில் ஓடினர். சசிகுமார் வயல்வெளி வழியாக தப்பி செல்ல முயன்றார். ஆனால் அவரை விடாமல் பின்தொடர்ந்து சென்ற கும்பல் அவரை சுற்றி வளைத்து கத்தியால் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்த சசிகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி போலீசார் மற்றும் புதுச்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். சசிகுமாரின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் சசிகுமாருக்கும் சிலருக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலைக்கான முழுமையான காரணம் என்ன, சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து ரெட்டிச்சாவடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வாழ்க்கை திறன் பயிற்சி முகாம் தொடங்கியது. புதுச்சேரி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான வாழ்க்கை திறன் பயிற்சி முகாம் மாநில பயிற்சி மையம் சார்பில் தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டம் NPEP மற்றும் NCERT இணைந்து நடத்தியது. பயிற்சியை சுகிர்தாபாய் தொடங்கி வைத்தார். உளவியல் துறை நிபுணர் டாக்டர் அனிதா ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தார். மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு தேவையான வாழ்க்கை திறன்களை வகுப்பறை செயல்பாடுகளுடன் ஒருங்கிணைத்து கற்பிப்பது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. மாணவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது, அவர்களுடன் நேர்மையான உறவை உருவாக்குதல், பயனுள்ள தகவல் தொடர்பு, மன அழுத்தம் மற்றும் உணர்வுகளை கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து விளக்கப்பட்டது. மேலும் உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்தும் சுய விழிப்புணர்வு, பரிவு, விமர்சனம் சிந்தனை, படைப்பு சிந்தனை, முடிவெடுத்தல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், தனிநபர் உறவு, தகவல் தொடர்பு, மன அழுத்தத்தை கையாளுதல், உணர்வுகளை கையாளுதல் உள்ளிட்ட 10 முக்கிய வாழ்க்கை திறன்கள் குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலம் ஆசிரியர்களின் திறன் மேம்படுவதுடன் மாணவர்களுக்கு பாதுகாப்பான, நேர்மையான மற்றும் கற்றலுக்கு ஏற்ற சூழலை வகுப்பறையில் உருவாக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. பயிற்சிக்கான ஏற்பாடுகளை மாநில பயிற்சி மைய விரிவுரையாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மழைக்காலங்களில் தேங்கும் நீரை நிலத்திற்குள் செலுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் காமராஜ் நகர் தொகுதியில் புதிய நீர் மேலாண்மை திட்டத்திற்கான ஆய்வு நடைபெற்றது. ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஜெர்மன் தொழில்நுட்ப அடிப்படையிலான வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஈகோ பிளாக் முறையை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர். நீர் உறிஞ்சி பூங்கா, நீர் உறிஞ்சி சாலை உள்ளிட்ட திட்டங்களை அமைத்து மழை நீரை சேமிப்பதுடன் மழைக்கால நீர் தேக்கத்தையும் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காமராஜ் நகர் தொகுதி MLA ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அழைப்பின் பேரில் இந்த ஆய்வு நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகம் தேசிய கட்சியாக வலுப்பெறும் என புதுச்சேரி தவிக MLA சரவணன்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருபுவனை MLA சாய் சரவணன்குமார், மணவெளி MLA ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாய் சரவணன்குமார் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் கிடைத்ததை வரவேற்றார். அமித்ஷா பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெறாதது வேதனை அளிப்பதாகவும் புதுச்சேரியிலும் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றி கழகம் விரைவில் தேசிய கட்சியாகும் என்றும் புதுச்சேரியில் கூட்டணி தொடர்பான முடிவை விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் எடுப்பார்கள் என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் அடுத்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மட்டுமே இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.